SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 பிரம்மாண்ட பேச்சு போட்டி கோவை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் 16/3/2025. இடம் PSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. 10,000 கோடி தந்தாலும் நாக்பூர் திட்டத்தை ஏற்க மாட்டோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பயனாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், முதலீட்டாளர்களுக்கு முதல் முகவரியாக தமிழ்நாடு திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். ஹிந்தி, சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 2,000 கோடி ரூபாய் கல்வி நிதியை தருவோம் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திமிராக பேசுவதாக குற்றம் சாட்டினார். தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை மொத்தமாக அழித்து ஒழிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக கூறினார். மேலும் 2,000 கோடி ரூபாய் அல்ல, 10,000 கோடி ரூபாய் தந்தாலும் நாசகார நாக்பூர் திட்டத்தை ஏற்க மாட்டோம் என மு.க. ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயர்ல புகுத்துற கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழிச்சு ஒழிச்சிடணும். நாம அதை எதிர்க்கிறோம். கல்விக்குள்ள மாணவர்களை கொண்டு வர முயற்சி செய்யாம கல்வியிலிருந்து மாணவர்களை நீக்கம் செய்வதற்கான அத்தனை செயல் திட்டங்களும் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கு. கலை, அறிவியல், பொறியியல் படிப்புகளுக்கு நீட் மாதிரி நுழைவுத் தேர்வு, கல்வியில ஒன்றிய அரசோட அதிகார குவிப்புக்கு வழிவகுக்குது. இப்படி நிறைய இருக்கு. இதையெல்லாம் பார்த்துத்தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம். இந்தி, சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 2,000 கோடி ரூபாயை தருவோம்னு திமிரா பேசுகிறார். யாரு? ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். அதனால்தான் நான் ஏற்கனவே உறுதியா சொன்னேன், திட்டவட்டமா சொன்னேன், அழுத்த திருத்தமா சொன்னேன். 2,000 கோடி இல்ல, நீங்க 10,000 கோடி தந்தாலும் உங்களுடைய நாசகார நாக்பூர் திட்டத்தை ஏத்துக்க மாட்டோம்னு திட்டவட்டமாக நான் சொன்னேன்.